நம்ம வாய்ஸ் மீ சேனலில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் ஜாம்பி படத்தின ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் த எக்லிசர். 2025 ரிலீஸ் ஆனது இந்த படம். சரி, கதைக்குள்ளே போயிடலாமா? கதை இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஆரம்பிக்குது. அங்கே வாணி வாஸ் ஹர்பல்னு ஒரு பெரிய மூலிகை மருந்து பிஸ்னஸ் நடக்குது. இதை நடத்துறது சடிமனிங்கிறவர் தலைமையிலான ஒரு குடும்பம். ஆனால் இந்த குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட சஞ்சரவு. சடிமன், அவரோட பொண்ணு கேனஸோட முன்னாள் கணவர் ரூடி, அப்புறம் ஷெடிமனோட புது மனைவி கரீனான்னு யாருக்குமே ஒத்து போகலை. எல்லாரும் காசுக்காக பிஸ்னஸ்க்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க பிஸ்னஸை வேறொரு பெரிய கம்பெனியோட இணைக்கலான்னு பேச்சுவார்த்தை நடக்குது. அதனால இவங்க கம்பெனியோட பேர் நிலைக்கணும்னு ஷெடிமன் எக்ஸலர்னு ஒரு புது மூலிகை குடிநீரை தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்ச புது ஃபார்முலாவை அவரே முதல்ல குடிச்சு பார்க்குறாரு. ஆனால் ஷாக். அவருக்கு இளமை வர்றதுக்கு பதிலாக அந்த குடிநீர் அவரை ஒரு மாமிசம் ஒன்றும் கொடூரமான ஜாம்பியாக மாற்றிடுது. சடிமன் மாறினனால அங்கே ரத்த கலரி ஆரம்பிக்கிறது. அந்த ஜாம்பி மற்றவங்களை கடிக்க கடிக்க ஒரு கிராமமே ஒரு ஜாம்பியாக மாறிடுச்சு. இப்போது ஜாம்பிகள் கூட்டமாக ஊருக்குள்ளே வர குடும்ப சண்டையில் இருந்த எல்லாரும் உயிரை காப்பாற்றிக்க கூட ஓட ஆரம்பிக்கிறாங்க. கிராமம் முழுவதும் பிணங்கள் ரத்தம்னு ஒரு போர்க்களம் மாதிரி மாறிடுது. பயத்தில் குடும்பம் 2-3 உடஞ்சிடுது. ஒரு பக்கம் கெனஸையும் அவளோட அண்ணன் பாங்கும் ஒன்றா மாட்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரூடி, கரீனா மற்றும் அவங்க சின்ன பையன் ஹான் வேறொரு இடத்துல தஞ்சமடைய பார்க்குறாங்க. ஜாம்பிகள் தொடர்ந்து இவங்களை விரட்டிக்கிட்டே இருக்கு. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, மழை பெய்ய ஆரம்பித்தா ஜாம்பிகள் ஒரு மாதிரி ரொம்ப வீக் ஆகிடுது. ஸோ சில மாதிரி நின்றுடும். அந்த நேரத்தை பயன்படுத்தி இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தில் ஒவ்வொரு நொடியும் சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. ரூடி தன்னோட மகனை காப்பாற்றுறதுக்காக ஜாம்பி கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிறாரு. அவரே கடி வாங்கி ஜாம்பியாக மாறிடுறாரு. ஆனாலும் ரூடி ஒரு ஜாம்பியாக மாறின பிறகும் திரும்ப திரும்ப தன்னோட மகன் ஹானை வேட்டையாட வர்றது ரொம்பவுமே ஒரு பயங்கரமான காட்சியாக இருக்கும். உயிரை காப்பாற்றிக்க போராடும்போது குடும்பத்துக்குள்ளே இருந்த பழைய சண்டைகள், துரோகங்கள் எல்லாம் வெளியே வருது. முக்கியமாக இந்த மூலிகை குடிநீர் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பழைய சாபமும் ஒரு ஓல்டு மித்தும் இருக்க ரகசியம் வெளியே வருது. எல்லா பக்கமும் ஜாம்பிகள் எரிஞ்சிருக்க அந்த குடும்பம் கடைசியாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தஞ்சமடைகிறாங்க. அங்கேயே மற்ற சிலரும் இருக்காங்க. ஜாம்பிகள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலான்னு எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட கிளைமேக்ஸில் ஹென்ஸையும் அவளோட எதிரியான கரீனாவும் சேர்ந்து போராடுறாங்க. அப்போதான் ஒரு அதிர்ச்சி. கென்ஸை ஜாம்பி கடிச்சு தெரிய வருது. கொஞ்ச நேரத்தில் ஜாம்பியா மாறிடும்னு தெரிஞ்சதும் கென்ஸிக்கு ஒரே அதிர்ச்சி. ஒரு பெரிய தியாகம் பண்ணுறா. அதனோட சண்டைகளை மறந்து கரீனா மேலே நம்பிக்கை வச்சு, நீ எப்படியாவது என் அண்ணன் பையன் ஹானை மட்டும் காப்பாற்றி இந்த இடத்தை விட்டு தூரமாக கூட்டிகிட்டு போயின்னு சொல்லி கரீனா கிட்ட ஒப்படைக்கிறா. கடைசியில் கரீனான்னு நிறைய பேர் சாகுறாங்க. சிலர் மட்டுமே இவரோட வெளியில் வராங்க. ஆனால் வெளியில் வந்தால் கூட அந்த உலகம் முழுக்க ஜாம்பிகள் அழிஞ்சு போன போஸ்ட் உலகமாக இருக்குது. உயிர் பிழைச்சவங்களும் தாங்கள் விரும்பினவங்க எல்லாரையும் இழந்துட்டு ஒரு வெறுமையான உலகத்தில் வாட தொடங்குறாங்க. படத்தினோட இந்த முடிவு ரொம்பவுமே சோகமாக இருக்குது. இந்த கதை ஜாம்பி ஹாரரை மட்டும் சொல்லலை. ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சண்டை, துரோகம், பணத்தாசை, இதெல்லாம் ஒரு பெரிய பேக் ஃபயர்னு சொல்லுது. சரி, நாளைக்கு வேறொரு படத்தோட உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி படத்தை நீங்கள் கேட்கணுன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது நம்மளுடைய சேனல். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஏதாவது படம் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நான் ஏதாவது ட்ரெய்லரையும் இல்லை இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் பார்ப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஷார்ட் ஸ்டோரியை கேட்டிங்க அப்படின்னா இந்த கதையோட
அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு கிளாசிக்கல் மூவி பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஹாரர் மூவி பிடிக்கும், ஒரு சிலருக்கு காமெடி மூவி பிடிக்கும், ஒரு சிலருக்கு ரொமான்டிக் மூவி பிடிக்கும். அந்த மாரி இந்த கதைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கதை படத்த பார்க்குறதுங்கிறது சுவாரஸ்யமான விஷயம் தான். நம்மளுக்கு பிடிச்சத பார்க்குறது ரொம்பவுமே நல்லது கூட. பிடிக்காம ஒரு படத்த நம்ம போய் பார்த்துட்டு, பிடிக்கலேன்னு பாதியில எந்திச்சு வரதுக்கு பதிலா, இந்த மாரி ரிவ்யூவ பார்க்கும்போது, இதுதான் கதையான்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அத பார்த்தீங்கன்னா, சூப்பராவும் இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். ஆர்வமாவும் இருக்கும். சரி, நாளைக்கு வேற ஒரு படத்தோட உங்கள சந்திக்கிறேன்.